அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எழுத்தாளர், கவிஞர், பள்ளி ஆசிரியர் திரு பொன் ரவீந்திரன் அவர்களை சந்திக்க போகிறோம். ஒரு கவிஞராக தன்னுடைய மாணவர்களுடன் பயணிக்கும் ஒரு ஆகச்சிறந்த நண்பர் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர். வணக்கம் ரவி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. ஆக்சுவலாக ரவி அவர்களுடைய தொகுப்பு பொன் ரவீந்திரன் அப்படிங்கிற பெயர் வந்து தமிழ் வாசக தளத்தில், கவிஞர்களுடைய தளத்தில் மிகப்பெரிய ஒரு முத்தமிழ் அறிஞரால் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்ட பெயருக்கு சொந்தக்காரர். அந்த கவிதை என்ன, அது பின்னணி என்ன, நிறைய விஷயங்கள் பேசலாம். அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நன்றி. ஆக்சுவலாக உங்களுடைய அந்த முதல் தொகுப்பு இல்லை அது? இல்லை, அது வந்து தொகுப்பில் வந்த கவிதை இல்லை. சரி. அதாவது நான் தினமலர், வாரமலர் இதில் வந்து சாதாரணமாக எழுதின ஒரு கவிதை. அந்த கவிதையை இன்னும் சொல்லப்போனால் அது அனுப்புவோமா வேண்டாமா, இதில் பிரசுரம் ஆகுமாகாதான்ற ஒரு பெரிய கேள்விக்கு அப்புறம் அனுப்பி வைப்போம்னு அனுப்பின கவிதை தான் அந்த கவிதை. தினமலர், வாரமலர் இதழில் ஒரு 10-15 கவிதைகளுக்கு நடுவில் வந்து ஒரு சிறு கவிதை. ஆமாம், அதை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்து படித்து வியந்து எழுத்தாளர் சாவியினுடைய 75வது ஆண்டு விழா நிகழ்வில் அது பேசினாங்க. அதுக்கப்புறம் முரசொலியிலேயே அதை பதிவு பண்ணாங்க. அதுதான் அந்த கவிதையுடைய. அது ஆக்சுவலாக கந்தையானாலும் கசக்கி கட்டு, அது காயும் வரை எதை கட்டுவது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்த கவிதை. அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் தான் பொன் ரவீந்திரன் அவர்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கவிதையை இந்த அளவுக்கு பரவலாக்கிறதுக்கு பின்னணியில் அவர் யாருன்னு கூட தெரியாது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அதற்கு பிறகு அந்த கவிதையினுடைய அடையாளத்தை வந்து தலைவர் வந்து பாராட்டியிருக்காங்க. முரசொலியில் செய்தி வந்திருக்கின்றதை என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க. நானும் முரசொலியை வாங்கி படித்தேன். அப்புறம் நான் கல்லூரியில் அது முதுகலை படித்து கொண்டிருந்த ஆண்டு. இப்போ எல்லா நண்பர்கள், பேராசிரியர்கள் எல்லாரும் வந்துட்டு அதை படித்தாங்க, பாராட்டினாங்க. அதுக்கடுத்து மேலும் எழுதுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக, ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பாக தலைவருடைய ஊக்குவிப்பு எனக்கு இருந்தது. தொடர்ச்சியாக அப்புறம் உங்களுடைய அதாவது முதல் தொகுப்பு வந்து 2வது அபிப்பிராயம் இல்லை, முதல் தொகுப்பு நான் 87 மௌன வெளிச்சம் கவிதை தொகுப்பு. 2வது வந்து வழி தேடும் விழிகள் அப்படின்னு 91 நினைக்கிறேன். அது வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து மதுரையில் வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து வரிசையாக ஒரு 13 தொகுப்புகள். ஆக்சுவலாக உங்களுடைய தொகுப்பு அந்த 2வது அபிப்பிராயம் பார்க்கும்போது எத்தனை தொகுப்பு அது? ஆக்சுவலாக 2வது அபிப்பிராயம் 3வது தொகுப்பு. ஸோ அந்த தொகுப்பில் தான் எனக்கு பொன் ரவீந்திரன் அவர்களை அறிமுகம். அந்த தொகுப்பு கையில் கொடுக்கும்போது அவரை நான் சந்திக்கிறேன். அந்த காலகட்டம் 90களின் எண்டில், அது 90க்கு பிறகு 90களின் பிறகு சந்திக்கிறோம். ஆக்சுவலாக சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையாளராக கொஞ்ச நாள் வந்து பயணப்பட்டீங்க. மிகப்பெரிய அரசியல் புலனாய்வு பத்திரிகையாளர்ல அந்த அனுபவம் எப்படி? சென்னைக்கு வந்து வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும், ஒரு இடம் வேணும் தங்குறதுக்கு. அப்படி வரும்போது எனக்கு நீண்ட காலமா சென்னைக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்கான எதிர்பார்ப்பு, அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலிக்காரு, அவர் வந்து என்னோட மேன்சன்ல பக்கத்து அறையில் தங்கியிருந்தவர். சுந்தர்னு பேர் அவர். சரிங்க. அவர் தான் எனக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு கடிதம் எழுதினாங்க. நான் மதுரையிலேருந்து புறப்பட்டு வந்தேன்னா சென்னையில் முதல்ல உனக்கு தங்கி இருக்கிறதுக்கு ஒரு வேலையும் இடமும் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தராசு இதழில் ஆசிரியர் ஷியாம் அவர்கள்ட்ட வந்துட்டு உதவி ஆசிரியராக ஒரு போய் சேர்த்து விட்டாங்க. சென்னை திருவல்லிக்கணியில் நான் ஒரு அறையில் தங்கியிருந்து அந்த வேலையை தராசு பத்திரிகையுடைய உதவி ஆசிரியராக இருப்பதற்கு உதவி ஆசிரியராக இருந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையா இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. வெளியில வரணும்ன்ற போது வந்துட்டு ஆசிரியருடைய அனுமதிக்காக கொஞ்ச நாள் காத்திருந்தேன். அப்புறம் அவர் அனுமதி கொடுத்தாருன்னா வந்துட்டு வெளியில வந்து நிறைய நேர்காணல்களை வந்து தனிப்பட்ட முறையில் செய்து மற்ற பத்திரிகையில வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். திருவல்லிக்கேணி வந்து மேன்ஷன்கள் நிறைந்த இடம். இப்போ மாற்றங்கள் அடைஞ்சிருந்தாலும் ஒரு காலத்தில் 90களின் ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஆர்வத்தோட எழுத தெரியும் அப்படிங்கிற ஒரு கலைத்துறை சார்ந்து வரக்கூடியவங்க எல்லாருமே தங்குற புகலிடமாக இருந்திருக்கு. அப்புறம் கோடம்பாக்கம், அந்த திருவல்லிக்கேணியில் இருந்த பாதிக்கு மேற்பட்ட நண்பர்கள் ஒன்றுடன் ஒன்று ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பாங்க. அப்படிதான் ரவீந்திரன் அவர்கள் வந்து பத்திரிகையாளராக இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது அவர் வந்து ஒரு திரைப்படம் நோக்கி பயணிக்கிறார். ஸோ அது நீங்கள் ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடியே சினிமாவில் ஆசிரியர்லாம் எனக்கு கிடைச்சது 2011 டிசம்பர் தான். எப்பா நான் வந்து ஆசிரியர் பயிற்சி பிஎட் முடிச்ச காலங்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தான் ஆசிரியர் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் நான் ஆசிரியர் ஆகிறதையே நான் விரும்பலை. நான் வந்து நேரடியாக வந்து
திரைப்படத்துறையில தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தது. ஆனால் காலங்கள் வந்துட்டு அழைத்து சென்ற பயணத்தில் நான் பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு பயணி ஆயிட்டேன். அதான் உண்மை. மற்றபடி திட்டமிட்டு இதுக்கு போகணுன்றதெல்லாம் வந்து ஆசிரியர் தொழிலுக்கு நான் அதை ஏற்படுத்திக்கல. சரி சரி. என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் அனைத்தும் திரைப்படத்துறையில் நம்முடைய அடையாளத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றது. சரி, இப்போ தமிழ் ஆசிரியராக இருக்கிறேன், இருந்துட்டு இருக்கீங்களே இந்த கோவூர் பகுதியில்? ஆமாம், கோவூரில் இருக்கு. கோவூரில் உயர்நிலைப்பள்ளியா? மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியராக இருக்கார். அதை தவிர இப்போ உங்களுடைய எல்லா தொகுப்புகளும் சார் இப்போ சமீபத்தில் இப்போ அந்த கையில் இருக்கு இல்லைங்களா, இந்த அன்றில் பறவையின் ஒற்றை சிறகு, இந்த தொகுப்பு ஒரு கவிஞராக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த புத்தகம் வருது அப்படின்னு அவர் ஒரு செய்தியை கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய சின்ன சின்ன நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த நடவடிக்கை என்ன விஷயம் அப்படிங்கிறத அநேகமாக அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் இந்த பேட்டியில் முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமே தான், தன்னை எத்தனை ஆண்டுகளில் ட்ராவல் பண்ண அத்தனை நண்பர்களை தேடி போய் அவர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான ஒரு இடமாக அல்லது அவர்களை சந்திப்பதற்கான ஒரு அழைப்பாக, இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழைப்புதழை கொடுத்து நண்பர்களை எங்கெங்கெல்லாம் மறந்தமோ அவங்கள ரினியூல் பண்ணுவோம். ஆனால் ஒரு புத்தகத்தை கொடுத்து நான் கவிஞன் அல்ல, உன்னுடைய நண்பன், உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், புத்தகம் தரணும் வரட்டுமா அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பை மிக மெதுவாக அழைப்பதும் அந்த மென்மையான அன்பை வந்து சக மனிதனுக்கு கொடுக்கறதுன்றதான் ரவீந்திரன் அவர்களுடைய பெரிய விஷயமா நான் பார்த்தேன். இந்த தொகுப்பை பற்றி சொல்லுங்கள், இதுக்கு பின்னணியில் இந்த மாதிரி கொடுக்கணும்னு என்ன எப்படி வந்தது? இல்லை, அதாவது எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை, அதுதான் உண்மை. இது கூட திட்டமிடல, அது உண்மைதான். என்னன்னா என்னுடைய திரைப்படத்தினுடைய ஆர்வத்தை வந்து பார்த்துட்டு என்னுடைய புத்தகம், அதாவது பாடல் எழுதணுங்கிறது நோக்கமாக இருந்து பல முயற்சிகள் எடுத்து பல ஆண்டுகளாக பல நண்பர்களை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதற்கான ஒரு தொடக்கம் கிடைக்கவே இல்லை. இப்படி கிடைக்காத போது தனிமையை பருகும் கோப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் போட்டிருந்தேன். முழுக்க மது குடிப்பவர்கள், மது பற்றிய அனுபவங்கள் மட்டும்தான் அந்த புத்தகம். முழுக்க குடியை பற்றிய அனுபவங்கள். அந்த புத்தகம் ஒரு நண்பர் உதவி இயக்குனர் கையில் கிடச்சி, அந்த உதவி இயக்குனர் ஒரு பாடலுக்கான கலந்துரையாடலில் என்னுடைய புத்தகத்தை வந்துட்டு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி குடியை பற்றி மட்டுமே ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு, அவரையே வந்து ஒரு பாடல் எழுதுவதற்கு, இந்த குடிப்பதனுடைய இந்த பாடலை எழுதுவதற்கு அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முன்னெடுத்து, ராஜேந்திரன் அவருடைய பேரை குறிப்பிடணும், நான் இந்த இடத்துல நன்றியோடு குறிப்பிடணும். ராஜேந்திரன் அவர் பேர், வழக்கறிஞராக இன்னைக்கு சென்னை வழக்காடு இதில் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு இயக்குனர் எத்தன் படத்தை எடுத்து சுரேஷ் அவர்கள்ட்ட வந்துட்டு சொன்னாங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி அவர் படிக்கிறாரு. படித்து வந்துட்டு இந்த கவிஞரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு புத்தகத்தை படிச்சுட்டு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்றபடி நான் இந்த பாட்டு எழுதுவதற்கு முயற்சி பண்ண இடங்கள்ல, நிறைய நண்பர்களோட தொடர்பில் இருந்த இடங்கள்ல பல ஆண்டுகளாக வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையோடு பயணம் செய்த யாரும் எனக்கு வாய்ப்பு தரல. என்னுடைய எழுத்து அறிமுகப்படுத்தியது, அந்த எழுத்தை படித்து விட்டு அவர் வந்துட்டு இவர் எழுதட்டும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எத்தன் சுரேஷ் வந்து எனக்கு முதல் வாய்ப்பை கொடுத்தவர். இசையமைப்பாளர் தாஜுனூர் அந்த பாடலுக்கு இசையமைத்தவர். பாடல் எழுதுவதற்கு உள்ளே நுழைத்து கொண்டு போனவர், என்னோட புத்தகத்தை கொண்டு சேர்த்தவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன். அவர்களையான மூவரையும் நான் நன்றியோடு இந்த இடத்துல. ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு பிறகு சினிமாவில் உங்களுடைய பாடல்கள் அப்படின்னு இல்லை, அந்த பாடலுக்கு அடுத்தாப்புல வந்து தொடர்ந்து பாடலுக்கான முயற்சிகளும் இருந்தது. பாடல்களில் இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நான் பல நண்பர்களை வந்துட்டு பல நண்பர்களோட நெருக்கமாக பழகி அவர்கள் நமக்கு வாய்ப்பு தருவாங்க, அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம்னு நினச்சி பல நண்பர்கள், பேர் சொல்ல விரும்பல, பல பேரோட பயணம் பண்ணேன். ஆனால் யாரும் எனக்கு அந்த வாய்ப்பை தரல. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அல்லது கிடைத்த அத்தனை வாய்ப்பும், அத்தனை பாடல் வாய்ப்புமே யாரென்று தெரியாத நண்பர்கள். என்னுடைய பதிவை, என்னுடைய கவிதைகளை படித்துவிட்டு, என்னுடைய பாடலை படித்துவிட்டு அப்படி வந்தவர்கள் தான், அப்படி கொடுத்தது தான். அடுத்த பாடல் வந்துட்டு வந்தது ராரா என்ற படத்தில் வந்துட்டு எழுதினேன். அதுக்கடுத்து துள்ளி விளையாடு எழுதினேன். அப்புறம் வண்டியூர் பாண்டிசாமின்னு எழுதினேன். எல்லாமே அப்படி வரிசையாக வந்தது தான். சரி. ஓகே, இப்படி பாடலாசிரியராக இருக்கும்பொழுது அப்படியே இடையில நிறைய இடைவெளிக்கு பிறகு தான் இந்த தொகுப்பு இல்லையா? ஆமாம். இப்போ இந்த தொகுப்பு என்ன பேசுது? அன்றில் பறவையின் ஒற்றை சிறகு. ஆக்சுவலாக அன்றில் அப்படின்னாவே அன்பினுடைய காதல் கேட்டேன். இதை இப்படி இந்த தொகுப்பு உருவாகிறதுக்கு பின்னணி என்ன? தொகுப்பு வந்து எனக்கு ஏறத்தாழ ஒரு 12 கவிதை தொகுப்புகள் ஏற்கனவே போட்டாச்சு. சரி. பொருளாதாரம் சார்ந்து என்னுடைய சில நிகழ்வுகள் நடக்கலை என்ற ஒரு வெறுப்பு சார்ந்து வந்து நான் எந்த புத்தகத்தையும் எழுத வேண்டாம்ன்ற மாதிரி இருந்தேன். இருக்கும்போது என்னுடைய நண்பர் எத்தன் படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு,
நல்ல நல்ல கவிதைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து எழுதுறீங்க, நல்லா இருக்குது. சிலது வந்துட்டு சட்டுன்னு வியக்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி இருக்குது. இதை ஏன் நீங்கள் புத்தகமாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே ஆமாம், அவர் சொல்கிறார் வந்து தொடர்ச்சி உங்களை டிராவல் பண்ணிட்டு. ஆமாம், அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் புத்தகமாக போடுங்கன்னு. அப்போ புத்தகமாக போடுங்கன்னும் போது நான் அதை கொஞ்சம் தயங்கினேன். இல்லை, நீங்கள் முன்னெடுத்து செய்யுங்க, உங்களுக்கு அதற்கான உதவிகள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வரும்போது வந்துட்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வரணுமே நினச்சேன். அது வந்து அவருடைய முழு தூண்டுகோலில் வந்துட்டு அன்றில் பறவையின் ஒற்றைச்சிறகை கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததனுடைய பிறகு வந்துட்டு ஒரு அடையாளத்திற்காக எத்தன் சுரேஷ் அவர்கள் வந்துட்டு இயக்குனர் எத்தன் சுரேஷ் வாங்கிக் கொள்வது போலவும், துரை செந்தில்குமார் இயக்குனர் அவர்கள் வழங்குவது போலவும் ஒரு பதிவு வந்துட்டு ஒரு நிழற்பட பதிவாக மட்டும் பண்ணேன். அதுக்கடுத்து வந்துட்டு அமைதியாக இருக்கலான்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த பதிவுக்கு பிறகு அவரை போய் பார்ப்பேன், எந்த நண்பரை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி தொடங்கினது. ஒரு மிகப்பெரிய வியப்பானதுன்னு சொன்னால், எல்லா நண்பர்களுமே ஏறத்தாழ 20 ஆண்டு, 25 ஆண்டு, 26 ஆண்டு, 30 ஆண்டுன்னு எல்லாம் கடந்து பழகிய நண்பர்களை நான் மறுபடியும் சந்திப்பதற்கு, அந்த நட்பை புதுப்பிப்பதற்கு இந்த அன்றில் பறவை வந்து எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதாவது ஒன்று இணை பிரிந்து போனாவே உயிர் விட்டுடும். அப்படி இருக்கும்போது ஒற்றை டிராவல் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்தில் பயணத்தில் வேறுபட்டு நம்ம காணாம போனாலும் இந்த தொகுப்பு வந்து சேர்க்குது. இல்லை, இந்த ஒற்றை சிறகை எனக்கு 2 சிறகுகளையும் கொடுக்குற ஒரு வேலையை வந்துட்டு பண்ணியிருக்கின்றது தான் நான் வந்துட்டு சொல்லணும். நிறைய நண்பர்களை வந்துட்டு மீட்டெடுத்து கொடுத்துருக்கு. நிச்சயமா. அதாவது இதே சென்னையில் நான் வந்து பல ஆண்டுகளாக இடத்துல 94 இந்த ஊருக்கு வந்தது. அதற்கடுத்து என்னுடைய அரசு பணி நிமித்தமாக 2 வெளியூர்களில் இருந்தேன். திரும்ப மறுபடி சென்னைக்கு வந்த பிறகு பல நண்பர்களை சந்திக்கவில்லை, சந்திப்பதற்கான சூழல் அமையவில்லை, சந்திப்பதற்கான தேவையும் இல்லை என்ற மாதிரி இருந்தது. அவர்களை மறுபடியும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு இந்த புத்தகம் எனக்கு ஒரு நல்ல அடையாளமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சந்திக்காமலேயே நழுவிய பொழுதுகளாய், நீ வாசிக்காமலேயே காத்திருந்த கவிதைகளாய் தேம்புகின்றன எந்தன் தோட்டத்தில் நீ சூட காத்திருந்த பூக்கள். ஸோ எல்லாமே காதல் கவிதைகள் தானே? முழுக்க காதல் கவிதைகள். அது சரி. அதாவது முழுக்க இந்த தொகுப்பில் வந்து முழுக்க காதல் கவிதைகள். அதாவது ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்து வந்து எழுதினது. அதில் இந்த அன்றில் பறவையினுடைய ஒற்றைச்சிறகுங்கிறது முழுக்க காதல் கவிதை. வெகு காலத்திற்கு பிறகு எதிரெதிரே பார்த்து கொள்கிறோம், யார் என்றே அறியாத 3ஆம் மனிதர்களாய் ஒதுங்கி போகிறார்கள் உனது பிள்ளைகளும் எனது பிள்ளைகளும், ஒரே நேர்கோட்டில் நொறுங்குகின்றன உந்தன் கொலுசொலியும் எந்தன் பெருமூச்சும். வாய்ப்பில்லை. ஆக்சுவலாக கொலுசு இந்த மாதிரியான விஷயங்கள் எத்தனை காலங்கள் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் காதலை மென்மையாக மீட்டிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சினுங்கள், ஒரு கைவளைவு ஓசையும் கால் கொலுசுனுடைய சத்தமும் தான் ஒரு காதலனையும் ஒரு கவிஞனையும் மறுபடியும் புதுப்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. பொன் ரவீந்திரன் மாதிரியான கவிஞர்களை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உசுப்புவதாகவும் புதுப்பிப்பதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு மத்தியில், இந்த வேர்வைக்கு மத்தியில் தான் என்னன்னா, நீங்கள் ஒரு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அரசினுடைய பாடத்திட்டங்களில் முக்கியமான பொறுப்புலையும் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இருந்தீங்க பாடங்கள் திட்டங்கள் வகுக்கிறதுலாம். இப்ப உங்களுடைய எதிர்கால திட்டமாக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒரு பள்ளி ஆசிரியர் படைப்பாளர். இல்லை, எதிர்கால திட்டம்ன்றது ஒன்னையும் வந்து என்னால் நினைக்க முடியல. காலம் எப்படி அழைத்து செல்கிறதோ அதன்படி பயணிக்கிற ஒரு பயணியாக மட்டுமே என்னுடைய காலம் சென்று விட்டு. ஓகே, ஒரு படைப்பாளியாக அவங்க மாணவர்களுக்கு அல்லது பார்க்க நம்மளுடைய நண்பர்களுக்கு ஏதாவது சொல்ல தெரிய? படைப்பாளியாக சொல்லணும்னா நிறைய வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர், இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய இழந்துட்டாங்கன்றதான் சொல்லணும். ஏறத்தாழ இப்போ நான் பெற்ற, என் அப்பா பெற்றதை நான் பெறவில்லை, நான் பெற்றதை என்னுடைய மகள் பெறவில்லை, என்னுடைய மகன் பெறவில்லை. இப்போது இருக்கிற குழந்தைகளுடைய நிலை இதுதான் உண்மை. எந்த ஒரு இயல்பான அனுபவங்களும் இல்லாமல், கள அனுபவங்கள் இல்லாமல், வெறுமனே அவர்கள் ஏதோ பார்த்து விட்டு ஏதோ பழகி விட்டு கடந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய மட்டுமல்ல, இது கவலைப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. அவர்கள் வந்து நிறைய படிக்க வேண்டும், படிப்பதற்கான ஆர்வம் 99.9 விழுக்காடு இல்லாமல் போய்விட்டது. ஏன் பெரியவர்கள் மத்தியிலேயே அது இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் இந்த ஊடகம் வந்துட்டு வளர்ச்சி, இந்த ஊடகத்தினுடைய நிலைப்பாடு என்பது நம்மை வசீகரித்து கட்டி போடக்கூடிய ஒரு போதைப் பொருளாக இருப்பதை, அதை நாம் உட்பட அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். படிப்பதை வந்துட்டு சற்று மறைந்து போய் கொண்டு இருக்கிறோம்ன்றதான் உண்மை. நிறைய படிக்கணும், நிறைய படித்தாதான் அவர்களுடைய சிந்தனை வளரும், நிறைய அவர்களுக்குடைய ஒரு தைரியம் வரும். அதையெல்லாம் வந்துட்டு இப்போது இருக்கிற பிள்ளைகள் பெற வேண்டும். அதற்காக வாசிக்க வேண்டும். வாசிப்பு மட்டுமே ஒரு மனிதனை மேம்படுத்தும் என்று நான் நம்புகிறேன்.
சிறப்பு, சிறப்பு. ரொம்ப அருமையா இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் தான் நம்மளால பேச முடிஞ்சது. நன்றி, நன்றி. இருந்தாலும் தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். அன்றில் பறவையின் ஒற்றை சிறகு உங்களுக்கு 2 சிறகு நன்றி, கொடுத்திருக்கு. நன்றி, இந்த ஆகாயம் விஸ்தாரமானது. பாருங்க, நன்றி, ஒரு சக நண்பனாக உங்களுடன் சேர்ந்து பறப்பதற்கு நாங்களும் தயாரா இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சரி நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய கவிஞர், எழுத்தாளர், ஆசிரியர் பொன் ரவீந்திரன் அவர்களை சந்தித்தோம். அவர்கிட்ட இருந்து அவருடைய ஆர்வமான எண்ணங்களையும் அவருடைய கருத்து சார்ந்த பகிர்வையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்துக்கிட்டோம். நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த நண்பருடைய நேர்காணலுடன் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye. வணக்கம்.